Hello friends, welcome to Sindhu English Channel. Today's class we are going to see a non-detailed drama from Unit 2, She Stoops to Conquer by Oliver Goldsmith. So first we'll learn about Oliver Goldsmith. He was born on 10th November 1730. இந்த ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடைய இந்த இயர், அதாவது அவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டு தாங்க. ஸோ ஒரு சில இதில் பேர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் வந்து எங்கே பிறந்தாரு அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக நமக்கு வந்து எந்த இயரில் பிறந்தாரு, அதாவது எந்த டேயில் பிறந்தாரு, எங்கே பிறந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸஸ் நமக்கு அதிகமாக வரப்போகிறது கிடையாது. ஜஸ்ட் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த பீரியட்ல வாழ்ந்தவர், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹீ பிலாங்ஸ் டு த நேஷனாலிட்டி ஐரிஷ். ஸோ ஹிஸ் ஆக்குபேஷன் as a novelist, playwright and poet. So his notable works, so The Vicar of the Wakefield, The Deserted Village, The Good-Natured Man and She Stoops to Conquer. Just I have given the important works of Oliver Goldsmith. அவர் நிறைய பிளே ரைட்ஸ் பண்ணியிருக்காங்க, ட்ராமாஸ்லாம் எழுதியிருக்காரு. இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஹி வாஸ் அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போயட்ஸ், ட்ராமாட்டிஸ்ட், பிளே ரைட் அண்ட் நாவலிஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ ஹி வாஸ் அன்டவுட்டட்லி, சந்தேகமே இல்லைங்க, அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளராக அவர் இருந்திருக்கார். சரிங்களா? ஸோ ஹி took up several menial jobs before hitting it right, being a hack writer for a publisher in London. ஸோ முதல்ல அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்தாளராக ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன மீனியல் ஜாப்ஸ், நிறைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் அதுக்கப்புறமா தான் இறுதியாக அவர் இந்த லிட்ரரி கரியருக்கே அவர் வந்திருப்பார். ஸோ ஹீ இஸ் ரெக்கன்ட் till date ஆர் த விக்கார் ஆஃப் த வேக்ஃபுல், த டெசர்டட் வில்லேஜ், குட் நேச்சர்ட் மேன் அண்ட் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்க்வர். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஸோ இன்றளவும் அவருடைய பிரபலங்கள், அதாவது அவருடைய படைப்புகள் பேசப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளும் தாங்க. இந்த நாளுமே இன்றளவுமே பேசப்படக்கூடிய படைப்புகளா இருந்துட்டு இருக்கு. Next we are going to see his childhood and early life. That is, there is no, ஏற்கனவே சொன்னதான், there is no specific information when was Oliver Goldsmith actually born, and he was born in to the family, American Irish family. So his father was a curator of the parish of Forganey. Okay, it was when young Goldsmith turned 2 that his father attained the service of the rector of the parish of Kilkenny West in country Westmeath, which resulted in the family shifting base to the parsonage at Lissoy. ஸோ லிசாய் அப்படிங்கிறது இஸ் அ நேம் ஆஃப் த பிளேஸ். ஓகே, ஸோ அதாவது அவருடைய சின்ன வயசுல, அதாவது அவர் குழந்தையா இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதகர், மத குரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சர்ச்சில் வேலை செய்யக்கூடியவங்க தான். ஸோ எல்லா உரிமைகளும் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய லைஃப் வந்து ஒரு நிலையானதா இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கரியர் பாருங்க. He studied medicine at the University of Edinburgh, but without much interest. அவர் வந்து படிச்சது என்னமோ ஆரம்பத்தில் மெடிசன் தான், ஆனால் அதில் அவருக்கு என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வித்தவுட் அட்டைனிங் த டிகிரி he left the college. ஸோ டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை விட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ லேட்டர் ஆன் he set on a walking tour, moving across Flanders, France, Switzerland and northern Italy. Okay, so he sets on a வாக்கிங் டூ, அதாவது அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் தான் இருக்கும். ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த நடைபாதைகள்ல தான், அவர் வந்து கப்பல்ல பயணம் பண்ணல, நடைபாதை வழியா அப்படியே நடந்துட்டே ஊரா திரியிறோம்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவர் என்னென்ன பாருங்க எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்கிறார். பிளாண்டர்ஸ், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து அண்ட் நார்தர்ன் இட்டாலி. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இறுதியா பார்த்தீங்கன்னா in 1756 he settled in London for an apothecary's assistant and an usher of a school. Okay, apothecary's assistant அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மருந்து விற்பனை செய்யும்,
மருந்து வந்து உருவாக்குறாங்க இல்லைங்களா, மாத்திரைகள் எல்லாம் செய்யறாங்க, தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் அவர் அசிஸ்டண்டா வேலை பார்க்குறாரு. Next, he contributed as a hack writer for a publisher in London. அதுக்கப்புறம் ரைட்டர். அடுத்தது he often used the pseudonyms James Willington during the early days of his writing. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய சொந்த பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த கட்டுரைகளோ இந்த மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியிடல. ஸோ சூடோனிம்ஸ் அப்படின்னா இந்த புனை பெயர்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ ஜேம்ஸ் வில்லிங்டன் அப்படிங்கிற பேரில் தான் அவர் முதல்ல கட்டுரைகள் எல்லாம் வெளியிட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பாருங்க, in 1758 he published the translation of the autobiography of Huguenot Jean Martel. ஓகே, ஸோ அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஒன்று, அது அவரோடது இல்லை, translation of the autobiography. Next, in 1765 he come up with also lines a romantic ballad titled The Henge. ஸோ படிப்படியா அவருடைய வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே வரக்கூடிய தருணங்கள். பர்சனல் லைஃப் அண்ட் லீகசி, அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, அவர் எழுதக்கூடிய அந்த ரைட்டிங் ஸ்டைல் வந்து ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நேர்த்தியா. இந்த கதையில வந்து இந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ அந்த கதாபாத்திரங்களை உருவாக்குறது, கோர்வையா அடுத்தடுத்து இந்த சீன்ஸ் வைக்கிறது, இதுல எல்லாமே அவர் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்காரு. ஆனா அவருடைய பர்சனல் லைஃபை நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நீட்னஸ், ஒரு நல்ல அப்பியரன்ஸஸோ ரொம்ப வந்து அழகா இருப்பாரு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கிற மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப வந்து சின்சியர், ரொம்ப நேர்மையானவர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாயிட்டே வரும்போது அந்த அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா மிஸ்யூஸ் பண்றாரு. ஸோ கேளிக்கை விடுதிகள் எல்லாம் வந்து பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு சேமிச்சு வச்சு கொள்ளக்கூடிய ஒரு நபர் இல்லாதவரா இருக்கிறார். அதாவது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவரா இவ்வளோ அழகான கட்டுரைகளை எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட பர்சனல் லைஃப்க்கும் ரைட்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. So he died prematurely in 1774 due to his self-misdiagnosis of his kidney infection. ஸோ அந்த கிட்னி இன்ஃபெக்ஷனை வந்து கியூர் பண்ண முடியும், ஆனால் அவர்கிட்ட வந்து எக்கனாமிக்கலாக பண வசதி இல்லாததுனால அந்த இறந்து போயிடுவார். ஸோ அவர்கிட்ட இந்த பணத்தை அந்த மாதிரி வீணாக செலவு செய்த ஆரம்ப காலகட்டத்தில் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. So posthumously, the place where he lived has a lane and his school name after him. So அவர் வாழ்ந்த காலகட்டம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு அவருடைய பேர் கொடுத்துருக்காங்க. So several statues dedicated to him have been built and stands as the testimony of his greatness as a writer. நிறைய சிலைகள்லாம் அவருக்கு வச்சிருக்காங்க. Several statues dedicated to him. Oliver Goldsmithக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி. So first we learn about the restoration comedy. Okay, so She Shoots to Conquer, அதுக்கு முன்னாடி Way of the World. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு அந்த பேர் ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்னா பாருங்க, ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீண்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க எதுக்காக அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா refers to the pieces written during the region of Charles II, which focus on the reactions against the Puritanism, receptiveness of French influence, and dominance of a classical point of view and composition 5-act development. அதாவது சார்ல்ஸ் டூ அப்படி இருக்காரு இல்லையா, ஸோ சார்ல்ஸ் டூக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூரிட்டன்ஸ் மூலயமா இங்கிலாந்து வந்து ஆளப்பட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச காலங்கள் வந்து இந்த தியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கேளிக்கை விடுதிகள், அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கான எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். திரும்பவும் சார்ல்ஸ் டூ வந்து அரியணை ஏறினதுக்கு அப்புறமா, அவரு ராஜாவா உருவானதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த செலவுலயே நிறைய வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண வச்சார். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த காமெடிஸ், அந்த ஸ்டைல், வே ஆஃப் ரைட்டிங்ஸ் வந்து திரும்பவும் வந்தது. அதுதான் வந்து ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த டைம்ல அந்த ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படிங்கிறதே வந்து மேக்சிமம் வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் இந்த ஸ்டைல் தான் வந்துச்சு அதிகமா.
ஸோ காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். Also known as comedy of manners, generally pokes fun at the upper class society manners. Okay, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அந்த மேலே மேலே மேல் வகுப்பு பிரிவினர் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பணக்கார வர்க்கம்னு சொல்றாங்க பாருங்க. ஸோ அந்த மக்கள்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அவங்க வந்து இந்த ஃபேஷன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபேஷன் அப்படின்னு நிறைய வந்து தப்பான விஷயங்களை தான் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை நையாண்டித்தனமா வந்து அப்ப சொசைட்டில நிலவின அந்த சமுதாயத்துல நிலவி கிடைக்கிற அந்த சீர்கேடுகளை வெளிப்படுத்தும் விதமா வந்த நாவல்கள், அந்த படைப்புகளை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஜென்ரலி pokes fun at the upper class society manners, values, fashions, and the way of life. In a way, what is basically true to its tradition and philosophy. ஸோ ட்ரெடிஷன் அப்படின்னா நம்மளுடைய அந்த கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதை விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய ஃபேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில தப்புகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சுட்டி காட்டும் வகையில வரக்கூடிய அந்த நாவல்கள், அந்த டிராமாஸ், அந்த தான் வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ridicules pretensions of those who think they are socially superior. அவங்கெல்லாம் வந்து தங்களை வந்து ரொம்ப மேம்பட்ட மக்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் என்ன பண்றாங்க, நிறைய தப்பு பண்றாங்க அப்படிங்கிற சொல்றோம். ஸோ இப்போ இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத ரெண்டாவது இருக்கு. லாஃபிங் காமெடி மார்க்ஸ் த ஹியூமன் வாய்ஸ் plus the celebration of absurdity as a fact of human life constructed to satirize the people watching focuses on materialistic nature, endless desire for gossip and the hypocritical behavior or attitudes, involves both satire and farce. அதாவது இந்த காமெடி அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான், பேசுற டைலாக்ஸ் பார்த்தீங்களா, அவங்களுடைய இந்த மாதிரியான கேரக்டர்ஸை வடிவமைக்கிறதும் சரி, அவங்க பேசக்கூடிய டைலாக் எல்லாமே வந்து நகைச்சுவை உணவா இருக்கும். அந்த நகைச்சுவையிலையும் ஆல்ரெடி சொல்ல சட்ட நையாண்டித்தன்மா வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். ரூமர்ஸ், காசிப்ஸ் அப்படின்னு அந்த வதந்திகளை பரப்புறாங்க தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி வதந்திகளை பரப்புறது, அடுத்தது அவங்களுடைய கேரக்டர்ஸ் அதெல்லாமே வந்து பொய் சொல்றது, ஏமாத்துறது, ஸோ இதுதான் வந்து நிறைய செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. Now we are going to see She Shoots Through Conquer. So this was first performed at Covent Garden Theatre in London on March 15, 1773. When was it written அப்படின்னு கேட்டாங்கன்னா 1771, 1771 எழுதியிருப்பாங்க. நடிக்க வச்சு முதல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1773ல கவென்ட் கார்டன் தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. Was well received. Okay, over the last 2 centuries it became one of the most popular comedies in English literary history. Okay, கடந்த 2 நூற்றாண்டுகளாகவே சொல்லலாம். ஓகே, 1773ங்கிறது எப்ப நடந்தது பாருங்க. ஆனா இன்றளவும் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்சஸ்ல ஒரு பெஸ்ட் பிளேவா வந்து இந்த பிளேவை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. She Shoots Through Conquer. It is still performed often today throughout the English-speaking world. This comic masterpiece marked the simple morality of sentimental comedies. Okay, இதுக்கு இன்னொரு நேம் subtitle The Mistakes of a Knight. So very important, note it down. What is the other name for She Shoots Through Conquer அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. லாஸ்ட் PGTRBல கூட இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ She Shoots Through Conquer உடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா The Mistakes of the Knight. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதைக்களம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரே ஒரு இரவு தான், அந்த இரவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து The Mistakes of a Knight அப்படின்னு சொல்லுவாங்க. This light-hearted farce that derives its charm from the misunderstandings which entangle the well-wrought characters. So misunderstandings தப்பா புரிஞ்சுக்கிறது தான் இல்ல, மெயின் கான்செப்டே இதுதான். ஓகே, தப்பா புரிஞ்சுக்கிட்டே அதனால விளையக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஸோ இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். ஹார்ட் காஸ்டல் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. ஓகே, ஹார்ட் காஸ்டல்
அவர் வந்து யாரு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பெண் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் கேட். ஸோ ஃபாதர் ஆஃப் ஹேட் கேட்காஸ்டல். அடுத்தது மிஸ்ஸஸ் டோரத்தி ஹேட்காஸ்டல். ஸோ யார் இவங்க? ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஹேட்காஸ்டல். ஹேட்காஸ்டலுடைய ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டோரத்தி ஹேட்காஸ்டல். அவங்க நேம் தான் டோரத்தின்னு கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு த்ரூ அவுட் த பிளே அவங்க வந்து மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டல் அப்படிங்கிறதுல தான் வருவாங்க. நெக்ஸ்ட் டோனி லம்கின். டோனி லம்கின் யார் பாருங்க? ஹேட்காஸ்டல் ஸ்டெப்சன். மிஸ்ஸஸ் டோரத்தி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய முதல் திருமணத்துல பிறந்த பையன் டோனி லம்கின். ஹேட்காஸ்டலுடைய ஒரிஜினல் சன் கிடையாது, அவருக்கு ஸ்டெப்சன். அதாவது மிஸ்ஸஸ் டோரத்தியுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜஸ்ல பிறந்த மகன். ஓகே, டோனி லம்கின். நெக்ஸ்ட் பாருங்க சர் சார்ல்ஸ் மார்லோ. இவர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு ஃப்ரெண்ட் ஆஃப் ஹேட்காஸ்டல். ஹேட்காஸ்டலுடைய ஃப்ரெண்ட் சார்ல்ஸ் மார்லோ. மார்லோ மார்லோ அவருடைய சன். ஓகே, சார்ல்ஸ் உடைய சன் ஆஃப் சர் சார்ல்ஸ் மார்லோ அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹாஸ்டிங்ஸ். ஹாஸ்டிங்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவருக்கு ஃப்ரெண்டாகவும் மார்லோ இருக்காங்க. அடுத்தது நெவிலி. நெவிலி கான்ஸ்டன்ஸ். ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா நெவிலி கான்ஸ்டன்ஸ் நெவிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ ஷீ இஸ் த நீஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டல். மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டலுடைய நீஸ், அதாவது தெரிஞ்சவங்கன்னு சொல்றோம் இல்லையா, சொந்தக்கார பெண் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வகையில வரக்கூடிய மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டல். ஸோ த மெயின் கேரக்டர்ஸ் இவங்க தான். ஷீ சூட்ஸ் டு கான்குவைரா, சார்ல்ஸ் மார்லோ, கேட் ஹேட்காஸ்டல், கான்ஸ்டன்ஸ் நெவிலி, ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ், ரிச்சர்ட் ஹேட்காஸ்டல், டோனி லம்கின் அண்ட் டோரத்தி ஹேட்காஸ்டல். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து முக்கியமான வரக்கூடிய கேரக்டர்ஸ். இப்ப சார்ல்ஸ் மார்லோ அப்படிங்கிறது யார்? அதாவது மார்லோன்னு சொல்றோம் இல்லையா, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுடைய ஸ்வீட்டர். ஓகே, மார்லோ இஸ் கேட் ஸ்வீட்டர். அதாவது கேட்டுக்காக, அதாவது ஹீரோயின் கேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக திருமணம் பண்ணிக்க அவங்கள தான் திருமணம் செய்ய போறாங்க, நிச்சயிக்கப்பட போறாங்க. ஓகே, இப்பதான் அவரு பெண் பார்க்கவே வர போறாங்க, கேட் ஸ்வீட்டர். ஸோ இந்த மார்லோங்கிற கேரக்டர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் டிமிட் அரவுண்ட் த லேடிஸ் பட் போல்டு வித் த ஒர்க்கிங் கேர்ள்ஸ். ஸோ இவர் வந்து பெண்கள் கிட்ட, அதாவது இந்த அப்பர் கிளாஸ் சொசைட்டில இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட வந்து அதிகம் பேச மாட்டார். ஆனா அதுவே வீட்டு வேலைகள் செய்யறாங்க இல்லையா, சர்வன்ஸா இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி பெண்கள் கிட்ட அவர் ரொம்ப சகஜமா பேசுவாரு, அதிகமா பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் போல்டு வித் த ஒர்க்கிங் கேர்ள்ஸ். ஸோ இதை எதுக்காக வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல, அதாவது அப்ப வந்து இந்த அப்பர் கிளாஸஸ் அந்த ஜென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய அந்த பெண்கள் கிட்ட வந்து தவறா நடந்துக்கிற முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விதமா தான் இதுல அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஹெட் கேட்காஸ்டல். ஹெட் கேஸ்டல் அப்படிங்கிறது a clever young woman with social ambitions. கான்ஸ்டன்ஸ் நெவிலி, ஸோ கேட்டுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அண்ட் டோரத்தி ஹேட்காஸ்டல் இஸ் அர்ஜிங் டோனிஸ் ஃபியான்சஸ். ஸோ மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ஸ் நெவிலியோடைய அந்த ஒரு ப்ராஃபிட், அந்த ஒரு சொத்து மதிப்பு ஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா இல்லாததுனால அவங்க தானே அவங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க பாதுகாப்புல கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ யாரை அவங்க திருமணம் செய்துக்க சொல்றாங்களோ அவங்கள திருமணம் செய்துக்கிட்டாதான் அந்த ஜுவல்ஸ் வந்து அவங்க கிட்ட போய் சேரும் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால அந்த ஜுவல்ஸ்க்கு ஆசைப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்க, டோனியே வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அப்ப என்ன இந்த நீயும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டா, உன்னுடைய இந்த ஜுவல்ஸும் இந்த வீட்டை விட்டு போகுவது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து டோனியே மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதான் ஓகே, டோரத்தி ஹேட்காஸ்டல் urging Tony's fiancés. அடுத்ததா ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்லோஸ் லெக்ஸஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கான்ஸ்டன்ஸ் ஸ்யூட்டர். ஜார்ஜ் ஹேஸ்டிங்ஸ். ஹேஸ்டிங்ஸ் வந்து கான்ஸ்டன்ஸ் உடைய ஸ்யூட்டர். அதாவது கான்ஸ்டன்ஸ் வந்து டோனியை விரும்ப மாட்டாங்க, ஹேஸ்டிங்ஸ் தான் திருமணம் செய்திருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டன்ஸ் ஸ்யூட்டர். Next, Richard Hadcastle, so old-fashioned gentleman and Kate's father. Tony Lumpkin is Mrs. Hadcastle, the spoiled son. அதாவது ஸ்பாயில்டு சன் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21 இயர்ஸ் ஆகக்கூடியதான். பட் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப சின்ன பையன். அவனை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிகமாக அவனை வந்து படிக்க விடாம
ஓகே, அவன் வீணா வந்து கெட்டு போகிறதுக்கு மிஸ்ஸஸ் டோரத்தி தான் வந்து காரணமா இருக்கு. அதிகம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைப். டோனி லம்கின். ஸோ ஹி லைக்ஸ் டு ட்ரிங்க் அண்ட் பிராங்க். ஸோ அவனுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட், டோரத்தி ஹட்காஸ்டில் இஸ் எ கமாண்டிங் உமன் ஹூ ஹாஸ் ஹேண்ட் இன் ஹர் சில்ட்ரன்ஸ் அஃபயர்ஸ். அவங்க தான் என்ன பண்றாங்க, தங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு சரியான, அதாவது அந்த மேரேஜ் மூலயமா இன்கம் எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் டோரத்தி ஹட்காஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதோட சம்மரி, இந்த ஸ்டோரியை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஷார்ட்டா. ஹட்காஸ்டல் plans to marry his daughter Kate to the bashful son of his friend Sir Charles Marlowe. ஓகே, ஹட்காஸ்டல் வந்து சார்ல்ஸ் மார்லோவுடைய சன் மார்லோவுக்கு தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. மிஸ்ஸஸ் ஹட்காஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா வாண்ட்ஸ் ஹர் சன் டோனி லம்கின் டு மேரி ஹர் நீஸ் கான்ஸ்டன்ஸ் நெவிலி. பட் ஆனால் கான்ஸ்டன்ஸ் நெவிலி என்ன பண்றாங்க, ஹூ இஸ் இன் லவ் வித் மார்லோவுடைய ஃப்ரெண்ட் ஹாஸ்டிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், humorous situations occur when Tony misleads Marlowe and Hastings into believing that Mr. Hardcastle's home is an inn. ஓகே, இப்போ இந்த பிளே ஓப்பன் ஆகும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா ஹட்காஸ்டில் வந்து சொல்லுவார், கேட் கிட்ட சொல்லியிருப்பார், உன்னை வந்து பெண் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண் பார்க்க வரவங்களை அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனி அப்படி இருக்காங்க இல்லையா, டோனி வந்து நீங்க பார்க்க வந்த அட்ரஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, அதனால நீங்க நைட்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு மறுநாள் காலையில போங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க வந்தாங்களோ அந்த வீட்டையே அவர் வந்து ஹோட்டல், விடுதி, இன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஸோ இப்போ இவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வீடை வந்து இன்னுன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹட்காஸ்டில் இருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுடைய ஓனர் நினைச்சிட்டு பேசி அதுதான் அந்த மிஸ்டேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, தெரியாம அது தெரியாமலே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கான்ஸ்டன்ஸை கூட்டிட்டு பிரான்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி ஒரு லெட்டரை வந்து அவர் எழுதி கொடுத்து அனுப்பிட்டார். ஸோ அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தான் படிக்க தெரியாது இல்லையா, உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனியுடைய அம்மாவே வந்து அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. ஸோ அதை படிக்கும் போது அவங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. இப்போ எலோப் பண்ணிட்டாங்க, அதாவது கான்ஸ்டன்ஸ் வந்து ஹேஸ்டிங்ஸோட ஓடி போற விஷயம். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய நீஸ், தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கான்ஸ்டன்ஸை விட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே வந்து என்ன சொல்றாரு, அந்த கேரேஜ் குதிரை வண்டி இருக்கும் இல்லையா, ஸோ க்ளோஸ் பண்ண மாதிரியான ஒரு குதிரை வண்டி, அதுல வந்து டோனி என்ன சொல்றாரு, நான் குதிரை வண்டி விட்றேன், நான் கொண்டு போயிட்டு உங்க ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுறேம்மா வாமான்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கான்ஸ்டன்ஸையும் என்ன பண்றாரு அந்த கேரேஜ்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்டன்ல என்ன பண்றாரு அப்படின்னா சுத்தி சுத்தி குதிரை வண்டியை இப்படி சுத்தி சுத்தியே ஓட்ட வைக்கிறார். ஓகேங்களா, ரொம்ப தூரமா ரொம்ப நேரமா வந்து அவங்க டிராவல் பண்ண மாதிரி இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரே இடத்துல என்ன பண்றாங்க அவங்கள சுத்தி சுத்தி ஓட விட்டு இங்க வந்து நீங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டன்லயே அவங்கள அவர் நிறுத்தி வைக்கிறார். அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் 3ல வரக்கூடியது. ஓகே, now Tony has been able to steal Miss Neville's casket of jewels from his mother's bureau and give it to Hastings. Obviously, this set up the next joke when Mrs. Hardcastle discovers their loss, and considerable humor is obtained as a result of the cloning interchange between Tony and his mother. Okay. Now, Mrs. Hardcastle's disguise now hates stooping to conquer.
மிஸ் ஹேட்காஸ்டில்ஸ் டிஸ்கைஸ். அதாவது கேட் என்ன பண்றாங்க, பார் மெய்டா தன்னை வந்து ஒரு வேலையாடு மாதிரி மாத்திக்கிட்டு அங்க போறாங்க. Kate set up the situation for Marlowe, who believes her to be barmaid because of her housewife dress. Okay, attracted to her beauty, he begins to flirt outrageously. So இப்போ வந்து மார்லோ வந்து கேட்ட பார்த்த உடனே என்ன பண்றாரு, அவங்களோட அழகுல மயங்கிறார். அவங்ககிட்ட உடனே போயிட்டு பேச ஆரம்பிச்சு அவங்ககிட்ட என்ன ஆகாது, அதாவது இந்த கடலை போடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஃபிளர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களை வசியப்படுத்துற மாதிரி பேசுறது. அதான் begins to flirt outrageously. So the Marlowe attempted seduction of Kate as a servant has a social comment on the position of women of low classes. For Marlowe's ability to flirt outrageously with them means the values them less during the time. Okay, female servants are abused and mistreated by the employers and the sons of high class families. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. So now Act 4, Marlowe's and Hastings, the fate of the jewels. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது the scene opens with the subplot of Constance Neville and Hastings. அப்போ Hastings and Constance have decided to leave before the arrival of Sir Charles Marlowe, who is expected to arrive in the evening. ஓகே, ஸோ வந்து சார்ல்ஸ் மார்லோ வர்றதுக்குள்ளார, மார்லோவுடைய ஃபாதர் அவர் வர்றதுக்குள்ளார எப்படியாவது என்ன பண்ணிடணும், கான்ஸ்டன்ஸை கூட்டிட்டு நம்ம பிரான்ஸுக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான் ஹாஸ்டிங்ஸோட ஐடியா. அதனாலதான் அவர் அவசர அவசரமா வா போலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கிறார். Unfortunately, Hastings' plan of elopement with the casket of jewels has been failed. அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆயிடுச்சு. மார்லோ, with whom Hastings has left casket of jewels, passed it to the landlady for safekeeping. So having deceived his friend all this time, Hastings is unable to say anything. Okay, so இப்போ என்ன ஆகுது, தன்னோட ஃப்ரெண்ட் வந்து தன்னை ஏமாத்திட்டான், அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டான் போது அவனால என்ன பண்ண முடியல, உண்மையை சொல்லவும் முடியல. அவங்க தானே இந்த வீட்டோட ஓனர்னு சொல்ல முடியல, சொன்னா இவன் மாட்டிப்பான் இல்லையா. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹியூமரை வெளிப்படுத்தக்கூடியது தான். Now Marlowe realizes the mistake. Okay, Mr. Hatcattle is irritated by the impudent behavior of Marlowe, which he couldn't endure any longer. Wants Marlowe that he would report his behavior to his father, Sir Charles Marlowe, who would be arriving soon. So Marlowe realizes with the horror the mistake he has made. அதாவது இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட் வந்து பார் மெய்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து அவங்க கிட்ட பேசுவார் இல்லையா. அதாவது இப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கேட்டை வந்து ஒரு ஹக் பண்ணிருப்பாரு. ஸோ ஹக் பண்ணி கிஸ் பண்ண போற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணிடுவார், ஹேட்காஸ்டில் பார்த்துருவார். பார்த்துதான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்னடா இது, நம்ம பெண் கிட்ட வந்து இந்த மாதிரி தவறா நடந்துக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் என்ன பண்றாரு, கோவம் வந்துச்சு, இரு உங்க அப்பா வரட்டும், உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அந்த மிஸ்பிஹேவியர் எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது மார்லோக்கு ஒண்ணுமே புரியல. இதையே நம்ம அப்பா கிட்ட சொல்றாரு, இவர் யாரு அப்படிங்கிற அந்த உண்மை எல்லாம் வந்து அவருக்கு இப்பதான் தெரிய வருது. சரிங்களா, இவருதான் வந்து ஒருவேளை ஃப்ரெண்டோ அப்போ ஒரு நாள் மாத்திட்டோமோ நாம வந்து இப்ப கூட அவர் என்ன நினைக்கல, கேட்டோட முகத்தை அவர் பார்க்கவே இல்லை இல்லையா. ஸோ அந்த பார் மெய்டை வந்து அவருக்கு பிடிச்சது, அந்த வேலை செய்யற பெண்ணுகிட்ட வந்து நம்ம பழகிறத வந்து பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லி தான் அவர் வருத்தப்படுறாரு. Marlowe is incredibly embarrassed, and not only by his disrespect treatment of Hardcastle, but also because of his intentions to seduce Kate. ஸோ இது ரெண்டுமே ஐயோ இப்படி ஒரு, அதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி ஆயிப்போச்சே, இந்த உண்மை இவருக்கு தெரிஞ்சு போச்சே, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன். நவ் த ஃபேட்டல் லெட்டர். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் த எலோப்மெண்ட் பிளாட், அதாவது கான்ஸ்டன்ஸ் ஸ்டோனி அந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஓடி போகிறது பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சீன்ஸ் தான் இது. த எலோப்மெண்ட் பிளாட் இஸ் ரிவீல்டு டு மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டில். அவங்க ஓடி போற விஷயம் மிஸ்ஸஸ் ஹேட்காஸ்டில் தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹாஸ்டிங்ஸ் சென்ஸ் எ லெட்டர் டு டோனி, not knowing that he is almost illiterate.
So Tony passes it to Mrs. Hardcastle, who desires to send Constance to live with her aunt Pedigree, whom she hates. ஸோ பெடிகிரி அப்படிங்கிறவங்களை வந்து கான்ஸ்டன்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு தான் அவங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ the act concludes in confusion. Tony has the last word and resolves to sort out the situation. Now the audience are left to consider how the two plots might be resolved in Act 5. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பிளாட் இறுதியாக வந்துச்சு. எப்படி வந்து கான்ஸ்டன்ஸ் வந்து ஹேஸ்டிங்ஸோட சேர போறாங்க, அடுத்தது கேட் வந்து மார்லோவோட எப்படி சேர போறாங்க அப்படிங்கிறதோட இந்த 4th ஆக்ட் முடியுது. லாஸ்டா ஆக்ட் 5. now பாருங்க, சீன் 1. சர் சார்ல்ஸ் மார்லோ அரைவ்ஸ். இப்போ யார் வந்தாச்சு? மார்லோவுடைய ஃபாதர் வந்தாச்சு. சர் சார்ல்ஸ் மார்லோ அரைவ்ஸ். The arrival of Sir Charles is announced and the two men, Sir Charles and Mr. Hardcastle, discuss the young Marlowe's mistakes with good humor. So, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? மார்லோ பத்தின விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ மார்லோ பண்ண கூத்து எல்லாத்தையும் அவங்க கேட்கும் போது ரொம்ப சிரிப்பு வருது ரெண்டு பேருக்குமே. Further confusion is caused by whether Marlowe has behaved improperly with Kate or not. அடுத்தது வந்து கேட் கிட்ட இவர் தவறா நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அங்க இருக்கு. அப்பதான் என்ன சொல்றாங்க, the idea of mistaken identity is continued despite Marlowe that he is in the house of his father's friend. Okay, so the audiences remind that Marlowe still doesn't know that the girl whom he falls in love is the same girl we intended to marry soon. So he believes that there are two women, so Kate and the poor relation. Okay, so இப்போ என்ன ஆகுது, இப்போ வரைக்கும் மார்லோக்கு வந்து என்னது, தான் பார்க்க வந்த பெண்ணும் தான் இப்ப பழகி லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணும் ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. சரிங்களா, அவருடைய மனசு ஃபுல்லா என்ன ஆகுது, அந்த ஏழை பெண்ணை திருமணம் செய்துக்கணும், ஆனா வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் இடம் கொடுக்காது, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற அந்த குழப்பத்திலேயே அவரு இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்ட வந்து பிடிக்கல, அதாவது தான் பார்க்க வந்த பெண்ணை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு, பெண்ணே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, so this gives rise to the further confusion and humor. Now, this mistakes from the basis of the misunderstanding between Marlowe and Hardcastle. The two men, Sir Charles and Mr. Hardcastle, decides to hide while Kate shows her that Marlowe loves her. So, இப்போ இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும் பொழுது, ஓகே, ஸோ அப்போ வந்து கேட் வந்து சொல்றாங்க, இல்ல அங்கிள், உங்க பையன் என்னதான் விரும்புறாரு, நான் புரிய வைக்கிறேன், நீங்க வந்து கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்டைன்ஸ்க்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரையுமே நிக்க வச்சிருக்காங்க. ஸோ நிக்க வச்சுட்டு இப்ப வந்து என்ன பண்றாரு, அந்த பெண் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறார், என்னால வந்து ஒன்னு திருமணம் செய்துக்க முடியாம போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுறாரு, உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அவங்க கிட்ட வந்து கிஸ் பண்ண வரும்போது அப்பதான் வந்து அவங்க அப்பா ரெண்டு பேருமே வெளில வருவாங்க. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு கேட்டை லவ் பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்பதான் கேட்டு தான் பார்க்க வந்த பெண்ணும் பழகிட்டு இருக்கிற பெண்ணும் ரெண்டுமே ஒருத்தர் அப்படிங்கிற விஷயம் மார்லோவுக்கு தெரியும். ஓகே, சீன் 2. So Tony's plan and Tony and his mother, as the main plot involving Marlowe and Kate comes to a conclusion, so the subplot begins to achieve its comic climax. Okay, so in the scene எங்க இருக்கு, this scene sets at the bottom of the garden. அவர் என்ன பண்ணாரு, டோனி அந்த பெடிகிரி அவங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன் வாமான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கேரேஜ் உள்ளாரியே அந்த கேரேஜ்ல வெளியில இருட்டா இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப தூரம் அவங்க டிராவல் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடியே தான் அவர் என்ன பண்றாரு, நிறைய ரவுண்ட் அடிக்க வச்சு அங்கேயும் நிக்க வச்சிருக்காரு. ஸோ நவ் டோனி டெல்ஸ் Hastings and the audience that his trick to prevent his mother's plan has worked. So when she realizes the true situation, she chases Tony off the stage. அதாவது இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ஸ் வந்து
அந்த கார்டன்ல தானே ஹேஸ்டிங்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கார்டன்ல வந்து ஹேஸ்டிங்ஸ் கூட்டிட்டு போவாங்க. ஆனா கான்ஸ்டன்ஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இல்ல நான் உங்களோட வரமாட்டேன், யாருக்கும் தெரியாம அந்த ஓடி போற விஷயம் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து மிஸ்டர் ஹேட்காஸ்டில் கிட்ட போயிட்டு நாம சொல்லலாம், அவர் கண்டிப்பா நம்ம திருமணத்துக்கு ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் அங்க ரெவ்யூ போறாங்க. Meanwhile, Constance decides to appeal to Mr. Hadcaster, refusing the idea of elopement. யாருக்கும் தெரியாம ஓடி போகிற விஷயம் வேண்டாம், நம்ம ஹேட்காஸ்டில் கிட்டே போயிட்டு சொன்னா அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லு. So scene 3, Marlowe and Kate. The play returns to the main plot. So Kate reassures the two old men that observing here with the Marlowe will explain everything. Okay, so at this point Marlowe becomes aware of Kate's true identity. So எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ஸும் வந்து என்ன பண்றாங்க, ஹாட்காஸ்டில் கிட்ட உண்மையை சொல்றாங்க. ஸோ ஹாட்காஸ்டிலும் என்ன பண்றாரு, மனசார அது ஒத்துக்கிற, உன்னோட ஜுவல்ஸையும் உன்னோட ஃபோர்ச்சூன் சொத்துக்களையும் நான் கொடுத்தேன்னா நீ வந்து என்ன பண்ணலாம், உன் இஷ்டப்படியே ஹேஸ்டிங்ஸையும் நீ திருமணம் செய்துக்கலாம் அப்படிங்கிற முக்கியம். ஸோ டோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து எப்ப வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருதோ, எப்ப வந்து அவன் வந்து ஒரு பொறுப்பான பிள்ளையா மாறானோ அப்ப வந்து அவனுக்கு திருமணம் செய்துக்கலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. That is happy endings. Okay. Loose ends are tied up very quickly with the arrival of Constance, Hastings, and Tony. Okay, Mr. Hardcastle tells Tony that he came of the age and that he can marry whoever he chooses. ஓகே, ஸோ இன்னமும் அவன் வந்து விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கான அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா அவன் திருமணம் செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. Now the play ends happily with the 2 marriages and 2 happy families. Okay, I hope that you enjoy this video. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.